மிக முக்கியமாக மக்களுடைய பிரச்சனைகள் இந்த அரசு கவனத்திலே கொள்ளுகிறது. அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பெரும்பான்மையோடு இருக்கிறீர்கள், சிங்கள மக்களுடைய அமோகமான ஆதரவை பெற்றிருக்கிறீர்கள். இன்று சிங்கள இளைஞர்கள், சிங்கள யுவதிகள், சிங்கள மக்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக பார்க்கிறார்கள். தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு விடயத்தில் கூட நீங்கள் எடுக்கின்ற விடயங்களில் அவருடைய பூர்ண ஆதரவு இருக்கும். ஏனென்றால் சிங்கள மக்கள் இன்று பொதுவாக ஒரு நேர் மனப்பாங்கோடு சிந்திக்கின்ற தன்மையை வந்திருக்கிறது. அந்த நிலையை நீங்கள் இன்னும் வளர்த்தெடுங்கள். ஆனால் துரதிர்ஷ்டம் நடந்து வருகின்றன. நேற்று முன்தினம் கூட அம்பாறை மாவட்டத்தில் என்னுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் நேற்று இங்கே பிரஸ்தாபித்திருந்தார். கல்முனையில் இருக்கிற நீலாவணை போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண் கிட்டத்தட்ட 7 மணியில் மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி மட்டும் பெண் போலீசார் இல்லாமல் ஆண் போலீசாரால் தாக்கப்பட்டு மிக மோசமாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த நாடு என்ன செய்ய போகிறது? அவருக்கு என்ன தீர்வு சொல்ல போகிறது? அதற்கான நீதி என்ன? எந்த போலீஸ் நிப்பாட்டப்பட்டார்? அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அதுக்கான செயல்பாடு என்ன? உடனடி நடவடிக்கை என்ன? தயவு செய்து சிந்தியுங்கள். இது இந்த நாட்டில் இருக்கிற, நான் நினைக்கிறேன், உங்களுடைய நல்லெண்ணங்களை இந்த அரசுடைய சீர்மியமான நடவடிக்கைகளை போலீசார் குழப்புகிறார்களோ என்று எனக்கு என்ன தோன்றுகின்றது. அதே நேரம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இங்கே இன்னொரு விடயத்தை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும். நான் நேற்றைய தினம் யாழ்ப்பாண பத்திரிகைகளில் ஒரு செய்தியை பார்வையிட்டேன். யாழ்ப்பாணத்திலே தங்களுக்கு காணி வேண்டும் என்று வானந்துறையைச் சேர்ந்த, கொழும்பைச் சேர்ந்த சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது. அதே நேரம் நீங்கள் இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன். லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சிக்கு, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என்று சொல்லப்படுகிற தாகா ஈன்ஸ்டீன், இவர் என்பிபியினுடைய ஊடக இணைப்பாளர் என நான் வேண்டுமென்றால் உங்களுக்கு இந்த வீடியோவையும் தரலாம், சபாநாயகர் தலைமை தாங்கும் உறுப்பினருக்கு தரலாம். அவர் குறிப்பிடுகிறார், புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு, கொள்ளுப்பட்டி, வெள்ளவத்தை, வத்தளை போன்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் அவர் வரலாற்றை படிக்க வேணும். முதல் நீங்கள் உங்களுடைய என்பிபியின் ஊடக இணைப்பாளருக்கு வகுப்படுக்க வேணும். அவருக்கு முதல் கல்வியை போதியுங்க. ஏனென்றால் புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பில் இருந்த தமிழர்கள் குடியேற்றப்பட்டார்களா, பரம்பரையாக அங்கு வாழ்ந்தார்களா? கொழும்பிலே கருவாத்தோட்டம் முதல் வெள்ளவத்தை, கொள்ளுப்பட்டி அல்லது அந்த இடங்களில் வாழ்ந்த மக்கள் நிரந்தரமாக அங்கு வாழ்ந்த மக்கள். ஒரு நிமிஷம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர், தயவு செய்து ஒரு நிமிஷம் தாருங்கள். நான் இந்த விஷயத்தை சொல்ல வேணும். ஏனென்றால் இது ஒரு மிக ஆபத்தான விஷயம். இந்த ஆபத்தான விஷயம் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டும். 1970 83 85 ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் அனுராதபுரத்திலே 22,000 தமிழ் குடும்பங்கள் இரவோடு இரவாக கலைக்கப்பட்டார்கள். 83 ஆண்டில் மலையகத்திலிருந்து 2,000 குடும்பங்கள் கொத்து கொத்தாக கலைக்கப்பட்டார்கள். அவர்கள் மீளக்குடியேற அனுமதிக்க வேண்டும் அரசாங்கம். புத்தளம் இன்றைக்கு நீங்கள் நீர்கொழும்பை பார்த்தால் தமிழர்கள் சிங்களவர்களாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அங்கே தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள். உதாரணம் பெனாண்டோ புள்ளே, அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அவருடைய பரம்பரை தமிழ். தயவு செய்து யோசியுங்கள். ஆகவே எவ்வாறு காணி கேட்கிறார்களோ அல்ல காணி வேண்டும் என்று சொல்கிறார்களோ, அதே போல அனுராதபுரத்திலும் அல்லது ஏனைய திருவோணமலையிலும் அல்லது அம்பாறை மாவட்டத்தில் கனகரத்தினம் தோட்டத்திலும் வாழ்ந்த மக்களை உடன் குடியேற்றுங்கள். திருவோணமலையிலே வாழ்ந்த தமிழர்களுடைய இடங்கள், பறிக்கப்பட்ட இடங்களில் அவர்களை குடியேற்றுங்கள். அவ்வாறாக இருந்தால் அது நான் நினைக்கிறேன் யதார்த்தமான ஜனநாயகமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.